வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான விளையாட்டு. சில நேரத்துல நாம ஜெயிக்கணும்னு நினைச்சு ஓடி வந்த இடத்திலேயே கால்கள் அப்படியே தளர்ந்து போய் நின்னுடுவோம். சுத்தி இருக்கிற உலகமெல்லாம் நம்மை ஒரு வீரனா பார்க்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரி நாம அழுதுகிட்டு இருப்போம். எதை நோக்கி இவ்வளவு தூரம் ஓடி வந்தான்? யாருக்காக இந்த ஓட்டம்? கடைசியில நாம அடைய போறது என்ன? இந்த மாதிரி கேள்விகள் ஒரு மனுஷனை துரத்த ஆரம்பிச்சாலே அவனோட நிம்மதி காணாம போயிடும். இதோ குருக்ஷேத்திர போர்க்களம். காது செறிடாகிற அளவுக்கு சங்கு சத்தமும் குதிரைகளோட கனைப்பும் யானைகளோட பிளிரலும் நிறைஞ்சிருக்கு. ரெண்டு பக்கமும் உலகமே அண்ணாந்து பார்க்கிற மாபெரும் வீரர்கள் நிக்கிறாங்க. ஆனா அந்த போர்க்களத்தோட மையத்துல காண்டீபம்ங்கிற உலகத்தையே நடுங்க வைக்கிற வில்ல கீழே போட்டுட்டு தேர் தட்டுல அப்படியே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு உட்கார்ந்துருக்கான் ஒரு வீரன். அவன்தான் அர்ஜுனன். நாம நினைக்கலாம், அர்ஜுனனுக்கு என்ன குறை? அவன்கிட்ட இல்லாத பலமா? அவன்கிட்ட இல்லாத ஆயுதமா? இல்ல அவனுக்கு பின்னாடி நிக்கிற கிருஷ்ணனோட துணையா? அப்படியே அவன் அப்படி உட்கார்ந்துருக்கான். அங்கதான் இருக்கு சூட்சமம். மனுஷனோட உண்மையான எதிரி வெளியில இல்ல, அவனோட சொந்த மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. அர்ஜுனன் பார்க்கறான், எதிர்க்க நிக்கிறது யாரு? அவனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியார், அவனோட தாத்தா பீஷ்மர், அவனோட ரத்த பந்தங்கள். இவங்களையா நான் கொல்லணும்? இவங்களோட ரத்தத்துல நனைஞ்ச இந்த நாடும் அரசாங்கமும் எனக்கு எதுக்கு? அப்படின்னு ஒரு போலித்தனமான கருணை அவனுக்குள்ள தலை தூக்குது. இது கருணை கிடையாது, இது ஒரு விதமான குழப்பம், பயத்தோட இன்னொரு வடிவம். உங்க வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ முறை பெரிய போராட்டத்துக்கு தயாராயிருப்பீங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல எதுக்கு இதெல்லாம்? இதனால யாருக்கு என்ன லாபம்னு ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்பு உங்களை ஒரு மூளையில முடக்கி போடும். அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்கிறார். கிருஷ்ணர் அங்க அர்ஜுனனுக்கு ஒரு நண்பனா மட்டும் இல்ல, ஒரு குருவா மாறப்போறார். அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, என் மனசு பதறுது, கை நடுங்குது, வாயெல்லாம் காயுது, எனக்கு போரே வேணாம், நான் பிச்சை எடுத்து கூட பிழைச்சுக்கிறேன், ஆனா இவங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுருண்டு விழுகிறான். அந்த தருணத்துல தான் இந்த உலகத்துக்கே தேவையான அந்த மகா தத்துவம் சாங்கிய யோகம் பிறக்குது. கிருஷ்ணர் மெதுவா சிரிக்கிறார். அந்த சிரிப்புல ஒரு ஏளனம் இல்ல, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அர்ஜுனா, நீ பேச வேண்டியது அறிவுபூர்வமா, ஆனா நீ பேசுறதோ ஒரு பேடி மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கதான் நாம கவனிக்கணும். ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது போய் தட்டி கொடுக்கறத விட அவன் முகத்துல ஒரு அறை கொடுத்த மாதிரி உண்மையை சொல்றதுதான் உண்மையான நட்பு. கிருஷ்ணர் அதைத்தான் செய்யறார். இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் முதல்ல தொடர புள்ளி என்ன தெரியுமா? உடல் மற்றும் ஆன்மா. நாம எதை நான் அப்படின்னு நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே நான் இல்ல. நாம இந்த உடம்பைத்தான் நான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். அதனாலதான் மரணத்தை பார்த்து பயப்படுறான். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், எப்படி ஒரு மனுஷன் பழைய துணியை கழட்டி போட்டுட்டு புது துணியை போட்டுக்கிறானோ அப்படித்தான் இந்த ஆன்மா ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுது. இந்த தத்துவத்தை கேட்கும்போது நமக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா இதோட ஆழம் என்னன்னா, நாம எதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறோமோ அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்க கவலை, உங்களோட இழப்பு, உங்களோட தோல்வி, இது எல்லாமே இந்த உடம்போட சம்பந்தப்பட்டதுதான். ஆனா உங்களோட உண்மை இதை எல்லாம் தாண்டி நிக்குது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற முதல் டோஸ் இதுதான். நீ யார கொல்ல போறேன்னு நினைக்கிறியோ அவங்க யாரும் சாக மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த உடம்பு கிடையாது. இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவனோட பயம் பாதி குறைஞ்சிடும். சாங்கிய யோகம்ங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, அது ஒரு மனுஷனோட சுய அடையாளத்தை தேடுற பயணம். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம ஒவ்வொரு விஷயத்தையும் என்னோடது அப்படின்னு நினைக்கிறோம். என்னோட சொத்து, என்னோட பதவி, என்னோட சொந்தக்காரங்க, இந்த என்னோடதுங்கிற பற்று தான் நம்ம கண்ணீர் விட வைக்குது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, நீ வருத்தப்படக்கூடாத விஷயத்துக்காக வருத்தப்படுற. யாருக்காக அழற? இந்த உடல் அழிய போறதுன்னு உனக்கு தெரியும், ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா அழியாததுன்னு உனக்கு தெரியல. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் உனக்கு அமைதி கிடைக்காது. இங்கதான் நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம ஒரு நாடக மேடையில இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேஷம் கொடுத்திருக்காங்க. அர்ஜுனனுக்கு கிடைச்ச வேஷம் ஒரு வீரன், ஒரு போர் வீரன். அந்த வேஷத்தை சரியா செய்யாம மேடையில நின்னு அழுதுகிட்டு இருக்கிறது ஒரு நடிகனுக்கு அழகா? அதுதான் கிருஷ்ணரோட கேள்வி. வாழ்க்கை உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா அங்க ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை விட்டுட்டு நான் செய்ய மாட்டேன், நான் ஒதுங்கி போறேன்னு சொல்றது தர்மம் கிடையாது. அதுதான் பேடித்தனம். அந்த பேடித்தனத்தை உடைக்கிறது தான் சாங்கிய யோகத்தோட முதல் வேலை. அர்ஜுனன் இப்போ ஒரு மாணவனா மாறிட்டான். அவன் சரணாகதி அடைகிறான். கிருஷ்ணா, எனக்கு எது நல்லதுன்னு தெரியல, நீயே எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கிறான். இங்கதான் பகவத்கீதை உண்மையாவே ஆரம்பிக்குது.
ஒரு மனுஷன் தன்னோட இயலாமையை ஒத்துக்கிட்டு எனக்கு வழிகாட்டுன்னு இறைவனையோ இல்ல ஒரு குருவையோ தேடும்போதுதான் அங்க ஞானம் பிறக்குது. சாங்கிய யோகம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதுக்குள்ள குதிச்சா நமக்கு முத்துக்கள் கிடைக்கும். அந்த முத்துக்கள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியது. அந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேச பேச அர்ஜுனனோட குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்குது. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அர்ஜுனனோட மனசு இப்ப கடமையை விட்டுட்டு பாசத்துல தாவி நிக்குது. அந்த பாசத்தை அறுத்து அவனை தர்மத்தோட பாதைக்கு கொண்டு வர்றதுதான் கிருஷ்ணரோட பிளான். இதோ போர் முழக்கம் பின்னணியில கேட்டுக்கிட்டு இருக்கு. தேருக்கு மேல உட்கார்ந்து உலகத்துக்கே ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த மாயக்கண்ணன். இந்த உரையாடல் வெறும் அர்ஜுனனுக்கானது மட்டும் இல்ல, இன்னைக்கு தோத்து போய் குழம்பி போய் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமானது. அர்ஜுனன் தேர்தட்டுல உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணர் முதல் வேலையா ஒரு காரியம் பண்றார். அது என்ன தெரியுமா? அவனை ஆசீர்வாதம் பண்ணல, அவனோட தலைய வருடி விடல. மாறாக அவனை சுட்டு பொசுக்குற மாதிரி ஒரு வார்த்தைய சொல்றார். அதுதான் கிளைப்பியம். இதுக்கு சாதாரணமா கோழைத்தனம்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனா கிருஷ்ணர் பயன்படுத்தின விதம் ரொம்ப ஆழமானது. அர்ஜுனா, இந்த அழித்தனத்தை அடையாதே அப்படின்னு சொல்றார். ஒரு மாவீரனை பார்த்து அழித்தனம்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இங்க அழித்தனம்ங்கிறது ஒரு பாலினத்தை குறிக்கல. மாறாக ஒரு மனுஷன் தன் கடமையை செய்ய துணிவில்லாம முடிவெடுக்க முடியாம தவிக்கிற அந்த இயலாமைய குறிக்குது. நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல அர்ஜுனனா தான் இருக்கோம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா உடனே என்னால முடியாது, நான் ராசி இல்லாதவன், எனக்கு இதுதான் விதின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில முடங்கிடுவோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா, இது உனக்கு தகாது. நைதத்வை உபபத்தியதே. அதாவது நீ யாரு? நீ ஒரு வீரன். நீ எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன். இப்ப வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறியே, இது உன்னோட பெருமைக்கு அழகா அப்படின்னு கேக்குறார். இங்கதான் நம்மோட சுயமரியாதை பத்தின பாடம் ஆரம்பமாகுது. நாம யாருங்கிறத நாம மறந்துடுறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த அபாரமான சக்தியை மறந்துட்டு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் சொல்றார், க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம். அதாவது உன் இதயத்தோட இந்த அற்பமான பலவீனத்தை கழட்டி போடு. நாம பல நேரங்கள்ல நம்ம பலவீனத்தை அன்புன்னோ இல்ல நல்ல குணம்னோ நினைச்சுக்கிட்டு இருப்போம். அர்ஜுனன் நினைச்சா தான் தன்னோட சொந்தக்காரங்க மேல வச்சிருக்க பற்று தான் கருணைன்னு. ஆனா கிருஷ்ணர் அது கருணை இல்ல, அது வெறும் மன பலவீனம்னு அடிச்சு சொல்றார். ஒரு அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர் தன் முன்னாக படுத்திருக்கிறது தன் பையன்னு தெரிஞ்சதும் கையில இருக்கிற கத்திய கீழே போட்டுட்டா அது கருணையா? இல்ல, அது ஒரு நோயாளிக்கு செய்யற துரோகம். அந்த டாக்டர் அந்த இடத்துல ஒரு அப்பாவா இருக்கக்கூடாது, ஒரு டாக்டரா தான் இருக்கணும். அதே மாதிரி தான் அர்ஜுனன் அந்த இடத்துல ஒரு பேரனா இருக்கக்கூடாது, ஒரு வீரனா இருக்கணும். வாழ்க்கையில நமக்கு முன்னாடி ஒரு சவால் வரும்போது நாம அங்க நம்மோட உறவு முறைகளையும் பயங்களையும் கொண்டு வந்து நிறுத்தணும்னா நாம தோத்து போயிடுவோம். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், பரந்தபா, அதாவது எதிரிகளை சுட்டு பொசுக்கிறவனே அப்படின்னு ஒரு பட்டத்தை சொல்லி கூப்பிடுறார். நீ எத்தனையோ எதிரிகளை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இப்போ உனக்குள்ள இருக்கிற இந்த குழப்பங்கிற எதிரிய உன்னால ஜெயிக்க முடியலையே. முதல்ல உள்ள இருக்கிற எதிரிய அடிச்சு விரட்டு, அப்புறம்தான் வெளியில இருக்கிற எதிரிய உன்னால பார்க்க முடியும். இந்த சாங்கிய யோகம் நம்ம மனசை அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி காட்டுது. நாம ஏன் பயப்படுறோம்? ஏன்னா நமக்கு அந்த தெளிவில்லை. கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனை தட்டி எழுப்புற விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவன் மேல ஒரு விதமான தார்மீக கோபத்தை காட்டுறார். இப்படி பண்றதுனால உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்காது, புகழும் கிடைக்காது, ஒரு இழிவான பேரு தான் மிஞ்சும்னு சொல்றார். உலகத்துல எல்லாத்தையும் விட ஒரு வீரனுக்கு தான் மானம் முக்கியம். அந்த இடத்துல கை வச்சாதான் அவன் துடிச்சு எழுவான்னு கிருஷ்ணருக்கு தெரியும். நாமளும் அப்படித்தான். நம்ம மேல நமக்கு ஒரு அக்கறையும் ஒரு மதிப்பும் இருக்கணும். நான் ஒரு சாதாரண ஆள் இல்ல, என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த உணர்வு தான் நம்ம காப்பாத்தும். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான், கிருஷ்ணா, நான் எப்படி பீஷ்மரையும் துரோணரையும் அம்பால அடிப்பேன்? அவங்க என்னோட மரியாதைக்குரியவங்க இல்லையா? அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றார், அர்ஜுனா, நீ உயிரை பத்தி பேசுற, ஆனா உண்மையான ஞானிகள் வாழுறவங்களுக்காகவோ இல்ல செத்தவங்களுக்காகவோ வருத்தப்பட மாட்டாங்க. இங்கதான் ஆத்ம ஞானம் உள்ள வருது. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது தான் அந்த ஞானம். இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போகும். இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிறவங்க நாளைக்கு வேற ஒரு உருவத்துல எங்கேயோ இருப்பாங்க. இது தெரிஞ்ச ஒருத்தன் எதற்காகவும் கலங்க மாட்டான். கிருஷ்ணரோட இந்த உத்வேகம் அர்ஜுனனை யோசிக்க வைக்குது. அவனோட உடல் நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
ஆனா அவனுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, அவங்க சாக மாட்டாங்கன்னு நீ சொல்ற, ஆனா அவங்களோட இந்த உடம்பு அழிஞ்சிடுமே, அது பாவம் இல்லையா? இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் மரணத்தை பத்தின ஒரு மாபெரும் ரகசியத்தை உடைக்கிறார். அந்த ரகசியம் என்னன்னா, நாம யாருமே உண்மையில சாவறதில்ல, நாம ஜஸ்ட் ட்ரெஸ் மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எதுக்கு போர், எதுக்கு ரத்தம், எதுக்கு இந்த அழுக? கடமைங்கிறது எல்லாத்தையும் விட மேலானது. தர்மம் அழியும் போது அதை காப்பாற்ற வேண்டியது ஒரு வீரனோட வேலை. அந்த வேலையை செய்யாம ஓடி போறது உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் விட பெரிய பாவம். வாழ்க்கையில உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்தி இருக்கும் போது இது என் விதின்னு உட்காராதீங்க. அந்த சூழலை எப்படி சமாளிக்கணும்னு யோசிங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த அந்த உத்வேகச்சிற பேச்சு இப்போ உங்களுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு உருவாக்கணும். உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்காதீங்க. என்னால இது முடியாதுன்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்களை நீங்களே ஒரு அழித்தனத்துக்குள்ள தள்ளிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சின்னத்தனமான மனநிலையை தூக்கி எறிங்க. கிருஷ்ணர் சொல்றது போல எழுந்து நில், போரிடு. இது வெறும் போர்க்களத்துக்கான வார்த்தை இல்ல, உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கான கட்டளை. அர்ஜுனன் தேர்தட்டுல குழம்பி போய் உட்கார்ந்திருக்கும் போது கிருஷ்ணர் அவனோட கண்ணை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றார். அர்ஜுனா, நீ எதை பார்த்து பயப்படுற? சாவ பார்த்தா? சாவுனா என்னன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? இங்கதான் கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார். நாம எல்லாருமே இந்த உடம்பத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காலையில கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது தெரியற அந்த உருவந்தான் நான் அப்படின்னு ஆணித்தரமா நம்புறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், நீ இந்த உடம்பு இல்ல, இதுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தான் நீ. இந்த இடத்துல தான் அந்த புகழ்பெற்ற ஸ்லோகம் வருது, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி. அதாவது இந்த ஆன்மாவை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் துளைக்க முடியாது, எந்த ஒரு நெருப்பாலையும் எரிக்க முடியாது, தண்ணியால நனைக்க முடியாது, காத்துனாலையும் காய வைக்க முடியாது. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். அப்படி ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்கா? நாம எதை பார்த்தாலும் அது ஒண்ணு உடையுது, இல்லைன்னா அழியுது. ஆனா கிருஷ்ணர் சொல்றது ஒரு அழியாத பொருளை பத்தி. அதுதான் உங்களோட உண்மையான அடையாளம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தையா இருந்தப்போ நீங்க எப்படி இருந்தீங்க? ஒரு போட்டோவை எடுத்து பாருங்க. அந்த பையனோ பொண்ணோ இப்போ இருக்காங்களா? இல்ல. அந்த உடம்பு மாறிடுச்சு, அந்த முகம் மாறிடுச்சு. ஏன், உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் சில வருஷங்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் அன்னிக்கு அப்படி இருந்தேன்னு சொல்ற அந்த உணர்வு மட்டும் மாறாம அப்படியே இருக்கு. பாத்தீங்களா? அந்த மாறாத புள்ளி தான் ஆன்மா. உடம்புங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. ஒரு வீடு பழசாயிடுச்சுன்னா நாம வேற ஒரு வீட்டுக்கு குடி போறோம். அதுக்காக நாம செத்துட்டோன்னு அர்த்தமா? கிடையாது. அதே மாதிரிதான் இந்த ஆன்மா ஒரு பழைய உடம்ப கழட்டி போட்டுட்டு ஒரு புது உடம்ப தேடி போகுது. கிருஷ்ணர் ஒரு அழகான ஓமையை சொல்றார், வாசாம் சி ஜீர்ணானி. அதாவது நம்ம எப்படி அழுக்கான கிழிஞ்சு போன துணியை தூக்கி போட்டுட்டு கடையில போய் ஒரு புது துணியை வாங்கி போட்டுக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த ஆன்மா ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு மாறுது. இப்ப சொல்ல அர்ஜுனா, இதுல துக்கப்பட என்ன இருக்கு? உன்னோட தாத்தா பீஷ்மர் ஒரு பழைய உடம்புல இருக்கார். அவர் அந்த உடம்ப விட்டுட்டு ஒரு புது உடம்புக்கு போக போறார். இது ஒரு கொண்டாட்டமா இருக்கணுமே தவிர இதுக்காக ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? மரண பயம்ங்கிறது ஒரு மாயை. நாம ஒரு சினிமாவை திரையில பாக்குறோம். அந்த படத்துல ஒருத்தர் செத்து போறார், ஒருத்தர் அழறார். ஆனா அந்த திரை மாறுதா? திரையில ரத்தம் கொட்டுனா திரை நனையுதா? நெருப்பு எரிஞ்சா திரை கருகுதா? இல்ல, திரை அப்படியே தான் இருக்கு. அந்த திரை தான் ஆன்மா. அதுல ஓடுற காட்சிகள் தான் இந்த வாழ்க்கை. காட்சிகளை பார்த்துட்டு திரையே அழிஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இதை புரிய வைக்க முயற்சி செய்கிறார். அர்ஜுனா, நீ ஒரு மாவீரன். ஆனா இந்த அடிப்படை உண்மை கூட உனக்கு தெரியலையே. பிறந்தா சாவு நிச்சயம், செத்தா பிறப்பு நிச்சயம். இது தவிர்க்க முடியாத ஒரு சுழற்சி. தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்காக ஏன் கவலைப்படுற? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இது ரொம்ப தேவைப்படுது. நாம எதையாவது ஒன்ன தொலைச்சிட்டா உடனே உலகமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு வேலை போயிடுச்சு, ஒரு உறவு முறிஞ்சு போயிடுச்சு, இல்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நாம அங்கேயே தங்கிடுறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு ஆறு மாதிரி. அது ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க யாரையுமே இழக்கல. ஏன்னா இங்க எதுவுமே உங்களுடையது இல்ல. நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறப்போ மற்ற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, நீ கொல்றேன்னு நினைக்கிறியே, அது உன்னோட அகங்காரம். நீ யாரையும் கொல்ல முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் தான் கொல்லப்படுறதா நினைக்கிறானோ இல்ல தான் கொல்லப்படுறதா நினைக்கிறானோ அவங்க ரெண்டு பேருக்குமே உண்மை தெரியல.
ஆன்மா பிறக்கிறதும் இல்ல சாவறதும் இல்ல, அது எப்பவும் இருக்கு. அது நித்தியமானது, பழமையானது, ஆனா எப்பவும் புதுமையானது. இந்த தெளிவு வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு பயம் வராது. அந்த பயம் இல்லாத இடத்துல தான் வீரம் பிறக்கும். அர்ஜுனனுக்கு தேவைப்படுறது அந்த வீரம் தான். நாம ஏன் கவலைப்படுறோம் தெரியுமா? நாம இந்த உலகத்தோட தற்காலிகமான விஷயங்களை நிரந்தரம்னு நம்புறோம். ஆனா கிருஷ்ணர் சாங்கிய யோகத்துல என்ன சொல்றார்னா, மாற்றமில்லாத ஒன்னே ஒண்ணு இந்த ஆன்மா மட்டும்தான். மத்தபடி நீ பார்க்கிற சுகம், துக்கம், வெப்பம், குளிர் இது எல்லாமே வந்துட்டு போற மேகங்கள் மாதிரி. ஒரு மேகம் சூரியனை மறைக்கலாம், ஆனா அந்த மேகத்தால சூரியனை அழிச்சிட முடியாது. கொஞ்ச நேரம் இருட்டா இருக்கும், அப்புறம் மேகம் கலைஞ்சதும் சூரியன் வெளிப்படும். உங்க துக்கமும் அப்படிதான். அது ஒரு மேகம் மாதிரி வந்து உங்க மனசை மறைச்சிருக்கு. உன்னோட ஆன்மாங்கிற சூரியனை அது ஒன்னும் பண்ண முடியாது. அர்ஜுனன் மெதுவா நிமிர்ந்து பார்க்கறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. மரணத்தை பத்தின அவனோட பயம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆழமான அமைதியா மாறுது. அப்போ நான் செய்யறது பாவம் இல்லையா கிருஷ்ணா அப்படின்னு அவன் கேட்கறான். கிருஷ்ணர் சிரிக்கிறார். தர்மத்துக்காக போராடுறது பாவமே கிடையாது. நீ உன்னோட கடமையை செய்யாம இருக்கிறது தான் பாவம். இங்கதான் ஆன்மீகம் கடமையோட இணையுது. ஆன்மீகம்ங்கிறது எங்கேயோ காட்டுக்குள்ள போய் உக்காந்துருக்கிறது இல்ல, இருக்கிற இடத்துல உங்களோட பொறுப்பை சரியா செய்யறது தான் உண்மையான ஆன்மீகம். வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை நீங்க முழுமையா செய்யணும். அதுல வர்ற லாப நஷ்டத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க அழிவற்றவர். உங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் நீங்க எதை இழக்க போறீங்க? எதுவுமே இல்ல. இந்த உணர்வு தான் ஒரு மனுஷனை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். கிருஷ்ணரோட இந்த பேச்சு அர்ஜுனனோட மனசுல இருந்த அந்த இருட்டை அப்படியே கிழிச்சு எழியுது. ஒரு பெரிய வெளிச்சம் அவனுக்குள்ள வருது. அர்ஜுனனோட மனசுல இருந்த மரண பயத்தை ஆன்ம ஞானத்தால ஓரளவுக்கு குறைச்ச கிருஷ்ணர் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வர்றார். அதுதான் தர்மம். நாம ஏன் ஒரு வேலையை செய்யணும்? அந்த வேலை சரியா தவறான்னு எப்படி தீர்மானிக்கிறது? அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா யாருமே சாக மாட்டாங்கன்னு தெரியுது. அப்போ எதுக்கு நான் கஷ்டப்பட்டு போர் புரியணும்? நான் பாட்டுக்கு அமைதியா ஒரு காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ணிட்டு இருக்கலாமே. இதுதான் பல பேரோட எண்ணம். வாழ்க்கையில ஒரு சவால் வரும்போது அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆன்மீகத்தை ஒரு காரணமா சொல்லுவோம். ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனை விடுறதா இல்ல. அர்ஜுனா, நீ ஒரு க்ஷத்ரியன். உன்னோட இயல்பே தர்மத்தை காப்பாத்துறது தான். ஒரு போர் வீரன் போர்க்களத்துல நின்னு தர்மத்துக்காக போராடுறதை விட மேலான ஒரு விஷயம் அவனுக்கு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு கிருஷ்ணர் இங்க ஆணித்தரமா சொல்றார். இங்கதான் சுதர்மம்ங்கிற கான்செப்ட் வருது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட இயல்பு இருக்கும். நெருப்போட வேலை சுடுறது, தண்ணியோட வேலை குளிர்விக்கிறது. அதே மாதிரி ஒரு வீரனோட வேலை அநீதியை எதிர்க்கிறது. அந்த வேலையை விட்டுட்டு நீ அமைதியா இருப்பேன்னு சொல்றது நெருப்பு சுடமாட்டேன்னு சொல்றதுக்கு சமம். அது உன்னோட இயற்கைக்கே எதிரானது. கிருஷ்ணர் சொல்றார், நீ இந்த போரை செய்யாம போனா உலகம் உன்னை ஒரு ஞானின்னு புகழாது, மாறாக பயந்து போய் ஓடி வந்துட்ட கோழைன்னு தான் சொல்லும். உன்னை பிடிக்காதவங்க உன்னை இழிவா பேசுவாங்க. ஒரு மானமுள்ள மனுஷனுக்கு தாம் புகழ் அழியிறது மரணத்தை விட குடியது. இதுல ஒரு பெரிய உளவியல் இருக்கு. நாம பல நேரங்கள்ல பயத்துல ஒரு முடிவை எடுத்துட்டு அத நல்ல குணம்னு நமக்கே நாம சமாதானம் சொல்லிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு தெரியும் நாம ஏன் அந்த முடிவை எடுத்தோன்னு. அந்த போலித்தனத்தை கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இருந்து பிடுங்கி எறிகிறார். வெற்றி வந்தா நாட்டை ஆளுவ, ஒருவேளை தோத்து போய் மரணம் அடைஞ்சா வீர ஸ்வர்க்கம் புகுவ. ரெண்டு பக்கமும் உனக்கு லாபம்தான். அப்புறம் ஏன் தயனிட? எழுந்து நில் அப்படின்னு கிருஷ்ணர் கொடுக்கிற அந்த உத்வேகம் இருக்கே, அது அர்ஜுனனோட நரம்புகளை முறுக்கேத்தது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம பல இடங்கள்ல பின்வாங்க நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நிக்கிறது தான் நம்மோட தர்மம். நீங்க ஒரு அப்பாவா, அம்மாவா, பிள்ளையா, ஒரு ஊழியரா உங்க கடமையை செய்யும் போது அங்க வர்ற கஷ்டங்களை நினைச்சு ஓடக்கூடாது. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு நிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். தர்மம்ங்கிறது ஏதோ புத்தகத்துல இருக்கிற வார்த்தை இல்ல, அது உங்க மனசாட்சி. அநீதி நடக்கும்போது அமைதியா இருக்கிறது ஒரு பாவம். துரியோதனன் செஞ்ச அநீதிகளை எதிர்த்து போராடுறது அர்ஜுனனோட கடமை. அதை செய்யாம இருக்கிறது உலகத்துக்கே செய்யற துரோகம். கிருஷ்ணர் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். சுக துக்கே சமே கிருத்வா, அதாவது இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இது எல்லாத்தையும் சமமா பார்க்க பழகு. இது எப்படி சாத்தியம்? ஜெயிக்கணும்னு தான் நாம எல்லாருமே வேலை செய்யறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றது ஒரு ஆழமான பக்குவம். நீ வேலையை செய்ய, ஆனா அதுல வர்ற ரிசல்ட்டை பத்தி யோசிச்சு பயப்படாத. அந்த பயம் தான் உன்னோட வேலையை கெடுக்குது. இந்த சமநிலை, ஈக்வனிமிட்டி தான் வாழ்க்கையோட ரகசியம். ஒரு அலை மேலே எழும்பும்போது சந்தோஷப்படுறதும்
கீழே விழும்போது அழறதும் சின்ன பிள்ளைத்தனம். கடல் எப்பவும் ஒண்ணுதான், அதுல அலைகள் வந்துட்டு போகத்தான் செய்யும். உன்னோட கடமையை நீ சரியா செஞ்சா அதுல வர்ற முடிவு எதுவா இருந்தாலும் அது உனக்கு தர்மத்தின்படி கிடைச்சதுதான். அந்த தெளிவு வந்துட்டா அர்ஜுனனோட காண்டீவம் தானா மேலே எழும்பும். கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனை ஒரு கர்ம யோகியா மாத்துறார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற அந்த மகா வாக்கியத்துக்கு ஒரு அடித்தளத்தை இங்கதான் போடுறார். அர்ஜுனன் இப்போ ஒரு தெளிவான இடத்துக்கு வர்றான். அவனுக்கு தன் அடையாளம் புரிய ஆரம்பிக்குது. அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, அவன் தர்மத்தை நிலைநாட்ட வந்த ஒரு கருவி. அர்ஜுனனுக்கு தர்மத்தை பத்தி சொன்ன கிருஷ்ணர் அடுத்ததா அவனை ஒரு மனோதத்துவ நிபுணர் மாதிரி கையாள ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நீ இதுவரைக்கும் சாங்கியம்ங்கிற தத்துவ ஞானத்தை கேட்ட, இப்போ யோகம்ங்கிற செயல்முறை ஞானத்தை கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் புத்தி யோகம். அறிவுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற. அறிவு புத்தகத்துல இருக்கும், ஆனா புத்திங்கிறது அந்த அறிவை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுங்கிற விவேகம். கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகத்துல பல பேர் பல விதமா பேசுவாங்க, வேதங்கள்ல கூட பல பலன்கள் பற்றி சொல்லியிருக்கு. ஆனா நீ அதையெல்லாம் கேட்டுட்டு குழம்பாத. உன்னோட புத்தி ஒரே ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கணும். விவசாயாத்மிகா புத்திஹி. நாம ஏன் குழம்புறோம் தெரியுவா? நமக்கு 1000 ஆசைகள் இருக்கு. அந்த ஆசை நிறைவேறலன்னா கோபம் வருது, பயம் வருது. இதனால நம்ம புத்தி சிதறி போயிடுது. ஒரு குளம் கலங்கி இருந்தா அதுல நம்ம முகம் தெரியாது. அதே மாதிரி மனசு கலங்கி இருந்தா சரியான முடிவெடுக்க முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, பூக்களோட வாசனையாலையும் அழகான பேச்சாலையும் மயங்குறவங்களுக்கோட புத்தி ஒரு இடத்துல நிக்காது. அவங்க எப்பவும் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ உன்னோட புலன்களை அடக்கி புத்திய ஆத்மாவில நிலைநிறுத்தணும். இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிம்மதிக்கான ஒரே வழி. நாம எல்லாருமே வெளி உலகத்துல நிம்மதியை தேடுறோம். ஒரு புது போன் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, இல்ல ஒருத்தர் நம்மள புகழ்ந்தா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் வேறொரு கவலை வந்துடும். உண்மையான சந்தோஷம் வெளியில இல்ல. அர்ஜுனனுக்கு தர்மத்தை பத்தி சொன்ன கிருஷ்ணர் அடுத்ததா அவனை ஒரு மனோதத்துவ நிபுணர் மாதிரி கையாள ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நீ இதுவரைக்கும் சாங்கியம்ங்கிற தத்துவ ஞானத்தை கேட்ட, இப்போ யோகம்ங்கிற செயல்முறை ஞானத்தை கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் புத்தி யோகம். அறிவுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற. அறிவு புத்தகத்துல இருக்கும், ஆனா புத்திங்கிறது அந்த அறிவை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுங்கிற விவேகம். கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகத்துல பல பேர் பல விதமா பேசுவாங்க, வேதங்கள்ல கூட பல பலன்கள் பற்றி சொல்லியிருக்கு. ஆனா நீ அதையெல்லாம் கேட்டுட்டு குழம்பாத. உன்னோட புத்தி ஒரே ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கணும். விவசாயாத்மிகா புத்திஹி. நாம ஏன் குழம்புறோம் தெரியுவா? நமக்கு 1000 ஆசைகள் இருக்கு. அந்த ஆசை நிறைவேறலன்னா கோபம் வருது, பயம் வருது. இதனால நம்ம புத்தி சிதறி போயிடுது. ஒரு குளம் கலங்கி இருந்தா அதுல நம்ம முகம் தெரியாது. அதே மாதிரி மனசு கலங்கி இருந்தா சரியான முடிவெடுக்க முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, பூக்களோட வாசனையாலையும் அழகான பேச்சாலையும் மயங்குறவங்களுக்கோட புத்தி ஒரு இடத்துல நிக்காது. அவங்க எப்பவும் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ உன்னோட புலன்களை அடக்கி புத்திய ஆத்மாவில நிலைநிறுத்தணும். இது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிம்மதிக்கான ஒரே வழி. நாம எல்லாருமே வெளி உலகத்துல நிம்மதியை தேடுறோம். ஒரு புது போன் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, இல்ல ஒருத்தர் நம்மள புகழ்ந்தா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் வேறொரு கவலை வந்துடும். உண்மையான சந்தோஷம் வெளியில இல்ல, அது நமக்குள்ளே தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டவன் தான் புத்தி யோகி. கிருஷ்ணர் ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றார். கடல்ல எல்லா நதிகளும் வந்து கலக்குது. நதிகள் தண்ணியை கொண்டு வந்து கொட்டுனாலும் கடல் அளவு மாறுதா, இல்ல கடல் கலங்குதா? இல்ல, அது தன் நிலையில அப்படியே நிக்குது. அதே மாதிரிதான் ஒரு புத்திமானோட மனசுல எத்தனையோ ஆசைகள் வரலாம், ஆனா அவன் அந்த ஆசையால கலங்க மாட்டான். இதுதான் ஸ்திரத்தன்மை. நாம ஏன் ஒரு காரியத்தை செய்யும்போது பதறோம்? ஏன்னா நமக்கு அந்த பலன் மேல ஒரு பிடிப்பு இருக்கு. ஐயோ, இது கைவிட்டு போயிடுமோங்கிற பயம் நம்ம புத்திய மழுங்கடிக்குது. கிருஷ்ணர் சொல்றார், நீ யோகத்துல நிலைச்சு நின்னு வேலையை செய். யோகஸ்தக குரு கர்மாணி. பற்றுதலை விடு. பற்றுதல் இல்லாம வேலை செய்யறதுனா என்ன? அதுக்கு அர்த்தம் கடமையை செய்யாம இருக்கிறது இல்ல, அந்த வேலைய ஒரு ஆராதனையா செய்யறது. ஒரு ஓவியன் படம் வரையும் போது அந்த படம் எவ்வளவு விலைக்கு போகும்னு நினைச்சுக்கிட்டே வரைஞ்சா அவனால ஒரு நல்ல ஓவியத்தை உருவாக்க முடியாது.
ஆனா அவன் அந்த ஓவியத்துல லயிச்சு வரைஞ்சா அந்த ஓவியம் ஒரு காவியமா மாறும். அதுதான் கிருஷ்ணர் சொல்ற கருப்பொருள். அர்ஜுனன் இப்போ மெதுவா தலை நிமிர்கிறான். அவனுக்கு புரியுது தான் இவ்வளவு நேரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்குண்டிருந்தோம்னு. கிருஷ்ணரோட வார்த்தைகள் அவனோட புத்தியை செதுக்குது. அர்ஜுனா, புத்தி கெட்டு போனா மனுஷன் அழிஞ்சிடுவான். அதனால உன்னோட அறிவை சரியான பாதையில செலுத்து. நீ செய்ய போற இந்த போர் ஒரு சுயநலமான போர் இல்ல, இது உலக நன்மைக்கான ஒரு யாகம் அப்படின்னு ஒரு புது கோணத்தை கொடுக்கிறார். நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் மத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கும்னு நினைச்சா அங்க நம்மளோட பயம் ஓடி போயிடும். ஏன்னா அங்க நான்கிற அகங்காரம் இல்ல. புத்தி யோகம்ங்கிறது ஒரு வித்தை, அது பழக பழக வரும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த வித்தையை கத்துக் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் எப்போ எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அர்ஜுனன் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணா, நீ சொல்ற மாதிரி புத்தியை நிலைநிறுத்தின ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான்? எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் பகவத்கீதையின் மிக முக்கியமான பகுதியான ஸ்தித பிரக்ஞன் விளக்கத்துக்கு வழிவகுக்குது. அர்ஜுனன் கேட்ட அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. கிருஷ்ணா, நீ சொல்ற அந்த பக்குவமான மனுஷன் எப்படி இருப்பான், அவனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற விளக்கம் தான் ஸ்தித பிரக்ஞன் லட்சணம். ஸ்தித பிரக்ஞன்னா என்ன? எவனோட புத்தி அசைக்க முடியாத ஒரு மலையை போல நிக்குதோ அவன்தான் ஸ்தித பிரக்ஞன். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, ஒருத்தன் எப்போ தான் மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையும் துறந்து தன் ஆத்மாவிலேயே திருப்தி அடைஞ்சு இருக்கானோ அவன்தான் நிலை பெற்ற அறிவுடையவன். இங்க ஆசைகளை துறக்க சொல்றது எதுக்குன்னா, நாம ஆசைகளுக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா அந்த ஆசை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா அதுதான் ஆபத்து. ஒரு ஸ்தித பிரக்ஞன் எப்படின்னா, கஷ்டம் வரும்போது துவண்டு போக மாட்டான், சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிக்க மாட்டான். துக்ஷே வனுத்விக்னமனாஹா சுகேஷு விகதஸ்பிருஹா. இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, காத்து அடிச்சா இலைகள் அசையும், ஆனா மரம் அசையாது. அதே மாதிரி வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கணும். ஒருத்தன் உங்களை வசவு பாடுறானா, அது அவனோட குணம். ஒருத்தன் உங்களை புகழ்றானா, அது அவனோட பார்வை. ஆனா நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த தெளிவு இருந்தா மத்தவங்க பேச்சு உங்களை என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, ஒரு ஆமை எப்படி தன்னோட உறுப்புகளை ஓட்டுக்குள்ள இழுத்துக்குதோ அதே மாதிரி ஒரு ஞானி தன் புலன்களை வெளி உலகத்திலிருந்து இழுத்து தன் வசத்துல வச்சிருப்பான். புலன்கள்ங்கிறது 5 குதிரைகள் மாதிரி, அறிவுங்கிறது அந்த தேரோட்டி. அந்த குதிரைகள் அதி இஷ்டத்துக்கு ஓடுனா தேர் எங்கேயாவது பள்ளத்துல போய் விழுந்துரும். ஆனா தேரோட்டி அந்த கடிவாளத்தை சரியா பிடிச்சிருந்தா தேர் இலக்க நோக்கி சரியா போகும். இங்க குதிரைகள் உங்களோட கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இதுங்க எப்பவும் ஏதாவது ஒன்ன தேடிக்கிட்டே இருக்கும். அதுங்களுக்கு ஒரு நோ சொல்ல தெரியணும். இப்போ இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற அந்த உறுதி தான் ஆன்மீகத்தோட முதல் படி. ஆனா கிருஷ்ணர் இங்க ஒரு எச்சரிக்கை தர்றார். நீ வெளியில புலன்களை அடக்கிட்டு மனசுக்குள்ள அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் அடக்கிறதில்ல, அது வேஷம். இதுதான் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கும். கிருஷ்ணர் சொல்றார், உன்னோட ருசியே மாறணும். ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய. அதாவது ஒரு தரம் குறைந்த விஷயத்தை விட ஒரு உயர்வான விஷயத்துல உனக்கு ஈடுபாடு வந்துட்டா அப்புறம் நீ கீழான விஷயத்தை தேடி போக மாட்ட. ஒருத்தனுக்கு பால் பாயாசம் கிடைச்ச அப்புறம் அவன் ஏன் பழைய கஞ்சியை தேட போறான்? அந்த பால் பாயாசம் தான் பரமாத்மா மேல இருக்கிற பக்தி. இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு அழகான சங்கிலி தொடர் விளக்கத்தை தர்றார். ஒரு மனுஷன் எப்படி அழிஞ்சு போறான்னு சொல்றார். முதல்ல ஒரு பொருள் மேல ஆசை வருது, தியானம். அப்புறம் அது வேணும்னு பற்று வருது, சங்கம். அது கிடைக்கலன்னா கோபம் வருது, குரோதம். கோபத்துல அறிவு மயங்குது, சம்மோகம். அறிவு மயங்குனா ஞாபக சக்தி போயிடும், ஸ்மிருதி பிரம்சம். ஞாபகம் போனா புத்தி அழிஞ்சிடும். புத்தி அழிஞ்சா மனுஷனே செத்து போனதுக்கு சமம். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. ஒரு சின்ன ஆசை எப்படி ஒரு மனுஷனோட புத்தியை அழிச்சு அவனை இல்லாம ஆக்குதுன்னு கிருஷ்ணர் அழகா புரிய வைக்கிறார். அதனாலதான் மனசை அடக்கிறது இவ்வளவு முக்கியம். அர்ஜுனா, நீ போர்க்களத்துல நிக்கிற. உன்னோட மனசு இப்போ ஆசையாலையும் பாசத்தாலையும் சிதறி போயிருக்கு. உன்னோட புத்தி மயங்கி இருக்கு. அதனாலதான் உன்னால சரியான முடிவை எடுக்க முடியல. நீ ஒரு ஸ்தித பிரக்ஞனா மாறினா மட்டும்தான் உன்னால இந்த கடமையை ஒரு தவமா செய்ய முடியும். ஒரு ஞானிக்கு உலகமே ஒரு போர்க்களம் தான். ஆனா அவன் அந்த போர்க்களத்துல ஒரு சாட்சியா இருப்பான். அவன் எதோடையும் ஒட்ட மாட்டான்.
தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி அவன் உலகத்துல இருப்பான், ஆனா உலகம் அவனுக்குள்ள இருக்காது. பகவத்கீதையோட இதயம்னு சொல்லப்படுற அந்த 47வது ஸ்லோகத்துக்கு இப்போ நாம வர்றோம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இது வெறும் ஸ்லோகம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை மந்திரம். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, உனக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, ஆனா அதோட பலன்ல உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பலனே இல்லைன்னா நான் எதுக்கு வேலை செய்யணும்? சம்பளம் தராத வேலைக்கு யாராவது போவாங்களா அப்படின்னு தோணும். ஆனா கிருஷ்ணர் சொல்றது அது இல்ல. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு வேலையை செய்யும்போது உன்னோட முழு கவனமும் அந்த வேலையில மட்டும்தான் இருக்கணும். பலனை பத்தி நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே உன்னோட வேலையில தரம் குறைஞ்சிடும். ஒரு கிரிக்கெட் வீரர் பேட்டிங் செய்யும் போது நான் செஞ்சுரி அடிப்பேனா அவுட் ஆயிடுவேனான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவரால வர்ற பந்த சரியா அடிக்க முடியாது. அவரோட வேலை அந்த நொடியில வர்ற பந்த பார்க்கிறது மட்டும்தான். பலன்கிறது அவரோட பேட்டிங் திறமைக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி தானா வரும். கிருஷ்ணர் சொல்றார், பலனுக்கு நீ காரணம்னு நினைக்காத, அதே சமயம் வேலை செய்யாம சோம்பேறியாவும் இருக்காத. மா தே சங்கோஸ்துவ கர்மணி. இதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் எல்லாம் அவங்க கையில இருக்கு, நாம எதுக்கு வேலை செய்யணும்னு சோம்பேறியா உட்கார்ந்துடுவாங்க. அதுவும் தப்பு. நீ வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த உலகம் ஒரு செயல்களால் ஆனது. ஆனா அந்த செயலை செய்யும் போது ஒரு ஆராதனை உணர்வோட செய். இது இறைவனுக்கான வேலை, இதோட முடிவை அவன் பார்த்துப்பான்னு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன் பலன் நம்ம கையில இல்லைன்னு சொல்றார்? ஏன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. நீங்க மட்டும் அங்க காரணம் இல்ல. காலம், சூழல், மத்தவங்களோட பங்களிப்புன்னு எத்தனையோ இருக்கு. நீங்க உங்களோட சதவிகிதம் உழைப்ப கொடுக்கலாம், ஆனா முடிவுங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. முடிவு உங்களுக்கு சாதகமா வராதப்போ நீங்க உடைஞ்சு போறதுக்கு காரணமே நான் தான் இதை செஞ்சேன், எனக்கு இது கிடைச்சே ஆகணுங்கிற அந்த அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தை விட்டுட்டா அங்க பயம் இருக்காது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், யோகஸ்தக குரு கர்மாணி. அதாவது யோகத்துல நிலைச்சு நின்னு வேலையை செய். யோகம்னா என்ன? சமநிலை. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மனநிலையில இருக்கிறது தான் உண்மையான யோகம். சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. இந்த சமத்துவம் அல்லது சமநிலை தான் கீதையின் சாராம்சம். அர்ஜுனா, நீ போரிடு. ஜெயிச்சா நாடு கிடைக்கும், தோத்தா ஸ்வர்க்கம் கிடைக்கும். ரெண்டுமே நல்லதுதான். அப்புறம் ஏன் நீ தயங்குற? உன்னோட வேலை வில் எடுக்கிறது, அம்ப விடுறது. அதுல மட்டும் கவனமாயிரு. வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா மன அழுத்தத்துக்கும் காரணம் நாம எதிர்காலத்தை பத்தி போட்டு குழப்பிக்கிறது தான். நாளைக்கு என்ன நடக்கும்? என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க? என் வேலை என்ன ஆகும்? இந்த மாதிரி கேள்விகள் நம்மை கொல்லுது. கிருஷ்ணர் சொல்றார், இப்ப உன் முன்னாடி இருக்கிற கடமையை செய். நாளைக்கு தேவையானது அதுவே பார்த்துக்கோ. இது ஒரு பெரிய சுதந்திரம். எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு. ஒரு வேலைக்காரன் தன் முதலாளி சொன்ன வேலையை செஞ்சா போதும். லாப நஷ்டம் முதலாளியோட கவலை. இங்க முதலாளி அந்த பரம்பொருள். நீ ஒரு வேலைக்காரனா உன் வேலையை சரியா செய். அர்ஜுனனோட தோள்கள் இப்போ நிமிருது. அவனோட முகத்துல ஒரு புது தெளிவு பிறக்குது. கிருஷ்ணா, இப்போ எனக்கு புரியுது. நான் இவ்வளவு நேரம் பலனை நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். பீஷ்மர் செத்துடுவாரே, துரோணர் செத்துடுவாரேன்னு கவலைப்பட்டது எல்லாமே பலனை பத்தின யோசனை தான். ஆனா என் கடமை அநீதியை எதிர்க்கிறது. அந்த வேலையில மட்டும் நான் கவனம் செலுத்தினா எனக்கு துக்கம் வராது அப்படின்னு அவன் உணர்றான். சாங்கிய யோகம் இப்போ ஒரு முழுமையான வடிவத்துக்கு வருது. அறிவும் செயலும் ஒன்னா இணையுது. அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா, ஒரு மனுஷன் தனக்கே தெரியாம ஏதோ ஒரு சக்தியால தூண்டப்பட்டு பாவம் செய்றானே, அது என்ன? இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. எனக்கு தெரியும் இது தப்புன்னு, ஆனா என்னால இதை கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு நாம வருத்தப்படுவோம். அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற பதில் தான் சாங்கிய யோகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. அது ஆசை, அதாவது காமம். அது கோபம், குரோதம். இது ரஜோகுணத்திலிருந்து பிறக்குது. இது ஒரு பெரிய தீனி போட்டும் குறையாத நெருப்பு மாதிரி. நெருப்புல எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் ஊத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பிரகாசமா எரியுமே தவிர அணையாது. அதே மாதிரி தான் ஆசையும். ஒரு ஆசை நிறைவேறினா அடுத்த நிமிஷம் 10 ஆசைகள் வரிசையில வந்து நிற்கும். இந்த ஆசை தான் உன்னோட அறிவை மறைக்குது. எப்படி ஒரு கண்ணாடி மேல தூசி படைஞ்சா முகம் தெரியாதோ, எப்படி நெருப்பு மேல புகை மூடி இருந்தா வெளிச்சம் தெரியாதோ, அதே மாதிரி ஆசை உன்னோட ஞானத்தை மறைச்சிடுது. இதனாலதான் உனக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, இந்த ஆசை எங்க குடியிருக்குன்னு தெரியுமா? உன்னோட புலன்கள், உன்னோட மனசு, உன்னோட புத்தி, இதுல தான் அது ஒளிஞ்சிருக்கு. அதனால முதல்ல உன்னோட புலன்களை கட்டுப்படுத்து. இது ஒரு பெரிய போர். வெளியில நடக்கிற போரை விட உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த ஆசைக்கும் அறிவுக்கும் இடையிலான போர் தான் ரொம்ப பெரியது. ஒரு மனுஷன் தன் ஆசையை ஜெயிச்சிட்டா அவன் உலகத்தையே ஜெயிச்சதுக்கு சமம். நாம ஏன் கோபப்படுறோம்?
நம்ம ஆசைக்கு ஒரு தடையோ இல்ல ஒரு ஆபத்தோ வரும்போது தான் கோபம் வருது. கோபம் வந்தா நாம என்ன பேசுறோம் என்ன செய்றோம்னே நமக்கு தெரியாது, விவேகம் போயிடும். அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, நீ எப்போ ஆசையையும் வெறுப்பையும் கடந்து நிக்கிறியோ அப்போதான் உனக்கு உண்மையான அமைதி கிடைக்கும். இந்த அமைதிக்கு பேரு தான் பிரசாதம், அதாவது இறைவனின் அருள். அந்த அமைதி கிடைச்ச ஒரு மனுஷனுக்கு துக்கமே இருக்காது. அவனோட புத்தி சீக்கிரமா நிலை பெற்றுவிடும். ஒரு யோசிச்சு பாருங்க, நமக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? யாரோ நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லிட்டாங்க, இல்ல நமக்கு வேண்டியது கிடைக்கல. இதுல இருக்கிறது எல்லாமே ஆசைதான். அவங்க என்ன புகழணுங்கிற ஆசை, எனக்கு இது கிடைக்கணுங்கிற ஆசை. இந்த ஆசைகளை தூக்கி போட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு வைராகியத்தோட இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனனை அந்த வைராகியத்துக்கு தயார் பண்றார். அர்ஜுனா, நீ ஒரு யோகியா மாறு. யோகம்னா ஏதோ தலைகீழா நிக்கிறது இல்ல, எல்லா நிலைகளையும் சமமா ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் தான் யோகம். அமைதி இல்லாதவனுக்கு ஞானம் கிடையாது, ஞானம் இல்லாதவனுக்கு சுகம் கிடையாது. அசாந்தஸ்ய குதக சுகம், அமைதி இல்லாதவனுக்கு ஏது சுகம் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். இன்னைக்கு நாம எல்லா வசதிகளையும் வச்சிருக்கோம், ஆனா நிம்மதியா தூங்க முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆசைங்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பை அணைக்கிற ஒரே வழி ஆத்ம ஞானம்தான். நான் இந்த உடம்பு இல்ல, நான் அழிவற்ற ஆத்மா. இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு நிழல் விளையாட்டுங்கிற தெளிவு வந்தா அப்புறம் ஆசைக்கு அங்க இடமே இல்ல. அர்ஜுனன் இப்போ ஒரு தெளிவான நிலைக்கு வர்றான். அவனுக்கு புரியுது, இந்த உலகம் ஒரு மாயை கிடையாது, ஆனா இந்த உலகத்துல நாம வச்சிருக்க பற்று தான் மாயைன்னு. கடமையை செய்யணும், ஆனா பற்று இல்லாம செய்யணும். இதுதான் கிருஷ்ணர் அவனுக்கு கத்துக் கொடுத்த பாடம். அர்ஜுனன் மெதுவா தன் வில்லையும் அம்பையும் கையில் எடுக்கிறான். அவனோட கண்கள்ல இப்போ கண்ணீர் இல்ல, வீரனோட தீர்க்கம் இருக்கு. கிருஷ்ணரோட அந்த மாய புன்னகை இப்ப அவனுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. அர்ஜுனனோட குழப்பங்கள் தீர்ந்துகிட்டே வருது. கிருஷ்ணர் இப்போ இந்த அத்தியாயத்தோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போறார். அர்ஜுனா, எவன் ஒருத்தன் எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு நான் எனதுங்கிற அகங்காரத்தை ஒழிச்சிட்டு வாழ்றானோ அவன்தான் உண்மையான அமைதியை அடைறான். இதுதான் பிராமி ஸ்திதி அல்லது பிரம்ம நிலை. இந்த நிலையை அடைஞ்ச ஒரு மனுஷன் வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல கூட குழம்ப மாட்டான். அவன் மரணத்தை ஒரு சாதாரண மாற்றமா பார்ப்பான். அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் வேர். நான் தான் செய்றேன், இது என்னோடதுன்னு நாம எப்ப சொல்றோமோ அப்போவே நாம ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைபட்டுடுறோம். ஆனா எல்லாம் இறைவனோட செயல். நான் வெறும் கருவின்னு நினைக்கும் போது நாம் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா மாறிடுறோம். ஒரு துளி தண்ணி கடல்ல கலந்தா அது கடலா மாறிடுது. அதே மாதிரி நம்மோட சின்ன நான் அந்த பெரிய நான் கிட்ட சரணடைஞ்சா நமக்கு அழிவே இல்லை. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, இந்த பிரம்ம நிலையை அடைஞ்சவனுக்கு எதோடையும் மயக்கம் இருக்காது. அவன் சாகர நேரத்துல கூட அந்த தெளிவோட இருந்தா அவன் பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டுடுவான். இதுதான் மோட்சம். மோட்சம்னா எங்கேயோ மேல போய் வாழ்றதில்ல, வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே எந்த பற்றும் இல்லாம ஒரு தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்கிறது தான் மோட்சம். அர்ஜுனனுக்கு இப்ப புரியுது, தான் செய்ய போற இந்த போர் ஒரு மோட்சத்துக்கான பாதைன்னு. ஏன்னா அவன் இதை சுயநலத்துக்காக செய்யல, கிருஷ்ணரோட கட்டளைக்காகவும் தர்மத்துக்காகவும் செய்யறான். இந்த சாங்கிய யோகம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் என்னன்னா மாற்றம். இந்த உலகத்துல மாற்றம் மட்டும்தான் மாறாதது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிற அர்ஜுனன் நாளைக்கு வெற்றி கொடி நாட்டுவான். ஆனா இந்த ரெண்டு நிலையிலையும் அவன் மாறாம இருக்கிறது தான் முக்கியம். ஒரு ஸ்தித பிரஜ்ஞன் எப்படின்னா, ஒரு விளக்கு காத்தில்லாத இடத்துல எப்படி அசையாம எரியுமோ அப்படி அவனோட மனசு இருக்கும். வெளியில எவ்வளவு புயல் அடிச்சாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஞான விளக்கு அணையாது. கிருஷ்ணர் சொல்ல சொல்ல அர்ஜுனனோட உள்ளத்துல ஒரு பெரிய அமைதி பரவுது. போர்க்களத்தோட சத்தம் இப்போ அவனுக்கு ஒரு சங்கீதம் மாதிரி கேக்குது. எதிரே நிக்கிற பீஷ்மரும் துரோணரும் இப்போ அவனுக்கு தர்மத்தை மீறின உருவங்களா தெரியுறாங்க. அவங்க மேல இருந்த அந்த போலித்தனமான பாசம் விலகி ஒரு கடமை உணர்வு மேலோங்குது. கிருஷ்ணா, நீ சொன்னது சரிதான். நான் இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னோட அறியாமைங்கிற இருட்டுல நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஞான சூரியன் உதிச்சிடுச்சு அப்படின்னு அர்ஜுனன் உணர்றான். இந்த அத்தியாயம் முடியும் போது கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறார். அர்ஜுனா, ஞானம்ங்கிறது வெறும் பேச்சில இல்ல, அது செயல்ல இருக்கு. நீ எவ்வளவு பெரிய தத்துவத்தை பேசினாலும் நீ உன்னோட கடமையை செய்யலன்னா அந்த தத்துவத்துக்கு மதிப்பே இல்லை. அதனாலதான் கீதை ஒரு செயலுக்கான புத்தகம். அது நம்மை உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லல, நம்மை களத்துல இறங்கி வேலை செய்ய சொல்லுது. ஆனா அந்த வேலை ஒரு ஆத்ம ஞானத்தோட இருக்கணும்னு சொல்லுது. சாங்கிய யோகம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட். இதுல ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும்னு அத்தனை ரகசியங்களும் இருக்கு. மரணத்தை பத்தின பயம், கடமையை பத்தின குழப்பம், ஆசையால வர்ற அழிவு, மனசை அடக்கிற விதம், இது எல்லாமே ஒரு தொகுப்பா இங்க இருக்கு. அர்ஜுனன் இப்போ ஒரு மாணவனா இல்ல, அவன் ஒரு வீரனா தயாராயிட்டான்.
அவனோட வில் காண்டீபம் இப்போ வான் நோக்கி உயருது. அந்த விஸ்வரூப காட்சிக்கு ஒரு ஆரம்பமா இந்த சாங்கிய யோகம் முடியுது. அர்ஜுனன் இப்போ தேர்தட்டுல இருந்து மெதுவா எழுந்து நிக்கிறான். அவனோட கண்கள்ல இருந்த அந்த ஈரம் இப்போ மறைஞ்சு ஒரு அக்னி பிழம்பு தெரியுது. அவனோட கைகள் அந்த உலக புகழ்பெற்ற காண்டீபம் வில்ல உறுதியா பிடிச்சிருக்கு. கிருஷ்ணர் மெதுவா சிரிக்கிறார். அந்த சிரிப்புல இப்போ புரியுதா அர்ஜுனாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயமான இந்த சாங்கிய யோகம் ஒரு மனுஷனை தரையிலிருந்து ஆகாயத்துக்கு தூக்கி விடுற ஒரு ஏணி. இந்த உரையாடலோட முடிவுல நாம என்ன கத்துக்கிறோம்? வாழ்க்கைங்கிறது ஒரு போர் தான். ஆனா இந்த போர்ல நீங்க தனியா இல்ல, உங்களுக்குள்ளேயும் ஒரு கிருஷ்ணன் இருக்கான். அந்த சாட்சி உணர்வு தான் கிருஷ்ணன். நீங்க குழம்பும் போது, நீங்க சோர்ந்து போகும்போது உங்களோட அந்த உள்ளுணர்வை கவனிச்சு பாருங்க. அது உங்களுக்கு சொல்லும், நீ இந்த உடம்பு இல்ல, நீ ஒரு வீரன், உன்னோட கடமையை செய்யு. அதுதான் இந்த சாங்கிய யோகத்தோட வெற்றி. அர்ஜுனன் சொல்றான், நஷ்டோ மோகஹா ஸ்மிருதிர் லப்தஹா. அதாவது என் மயக்கம் நீங்கிடுச்சு, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எதை பத்தின ஞாபகம்? நான் யாருங்கிற ஞாபகம். நாம எல்லாருமே நம்ம அடையாளத்தை மறந்துட்டு வாழ்றோம். நாம ஏதோ ஒரு சின்ன ஆள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், நீ பிரம்மத்தோட அம்சம், உனக்கு அழிவே இல்லை. உன்னை படைச்ச அந்த சக்தியே உனக்குள்ளதான் இருக்கு. இந்த தத்துவம் உங்க மண்டையில ஏறிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எதை பார்த்தும் பயம் வராது. கஷ்டம் வரும்போது சிரிப்பீங்க, ஏன்னா இதுவும் கடந்து போகும்னு உங்களுக்கு தெரியும். சாங்கிய யோகம் சொல்லித்தர்ற அந்த 4 முக்கிய புள்ளிகளை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஆன்மா அழியாதது. இழப்புகளை பார்த்து அழாதீங்க. உருவம்தான் மாறுமே தவிர உயிர் மாறாது. கடமை, தர்மம். உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்காதீங்க. கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யறது தான் உங்களுக்கு பெருமை. ஸ்தித பிரஜ்ஞன். இன்பத்திலும் துன்பத்திலும் சமமா இருங்க. எதோடையும் ஓவரா ஒட்டாதீங்க, எதையும் ஓவரா வெறுக்காதீங்க. நிஷ்காம கர்மா. வேலை செய்யறதுல மட்டும் குறியாருங்க. பலனை பத்தி யோசிச்சு உங்களோட நிகழ்காலத்தை தொலைச்சிடாதீங்க. வாழ்க்கை உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தினாலும் அர்ஜுனன் மாதிரி பயந்து உட்காராதீங்க. கிருஷ்ணரை துணையா ஏத்துக்கோங்க. அந்த துணைங்கிறது ஒரு புத்தகமா இருக்கலாம், ஒரு குருவா இருக்கலாம், இல்ல உங்களோட நேர்மையான மனசாட்சியா இருக்கலாம். எப்போ நீங்க பலனை எதிர்பார்க்காம இது என் கடமைன்னு முழு அர்ப்பணிப்போட ஒரு வேலையை செய்யறீங்களோ அப்போ அந்த வேலையை நீங்க செய்யல, அந்த பிரபஞ்சமே உங்க மூலமா செஞ்சு முடிக்குது. அங்கதான் அற்புதம் பிறக்குது. சாங்கிய யோகம் அர்ஜுனனை மட்டும் மாத்தல, அது உலகத்தையே மாத்துச்சு. அந்த போர்க்களத்துல அர்ஜுனன் எடுத்த முடிவுதான் தர்மத்தை நிலைநாட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு தெளிவான முடிவு உங்களோட வாழ்க்கையை மாத்த போகுது. சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிங்க. என்னால முடியாதுங்கிற அந்த அலித்தனமான பேச்சை நிறுத்துங்க. நீங்க ஒரு சிங்கம். உங்களோட கர்ஜனை இந்த உலகத்துக்கு கேட்கணும். இந்த ஆன்மீக பயணம் இதோட முடியல, இதுதான் ஆரம்பம். கிருஷ்ணர் அர்ஜுனனை தட்டி எழுப்பியாச்சு. இனிமே காண்டீபம் பேசும், அம்பு பாயும், தர்மம் ஜெயிக்கும். உங்க வாழ்க்கையிலையும் உங்களோட திறமை வெளிப்படட்டும், உங்களோட லட்சியம் நிறைவேறட்டும். அந்த மாயக்கண்ணன் எப்பவும் உங்க தேரோட்டியா இருக்கட்டும். எழுந்து நில், உன்னோட போரை தொடங்கு. வெற்றி உன்னதே. வாழ்க வளமுடன். தர்மம் வெல்லட்டும்.